குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போலாம் இந்த போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டுட்ருக்காங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, மாலா செட் டு ஹர் மதர், ஐ ஹாவ் ஆல்ரெடி ரிவைஸ்டு ஆல் மை லெசன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டில் இருக்குது, இன்டைரக்டில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன், மாலா டோல்டு ஹர் மதர் தட் ஷி ஹேட் ஆல்ரெடி ரிவைஸ்டு ஆல் ஹர் லெசன்ஸ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன் சார் மற்ற ஆப்ஷன்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, கொடுத்துருக்க சென்டென்ஸை பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாவே செட்டுன்னு வந்தால் செட்டுன்னு வரும், செட்டு டூன்னு வந்தால் டோல்டு வரும். பி ஆப்ஷன் பாருங்கள், ஆஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்க்டு எதுக்கு வரும்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும், அப்போ அது கிடையாது. சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிளைம்னு கொடுத்துருக்கான். எக்ஸ்கிளைம்டு எதுக்கு வரும்? எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸுக்கு தான் எக்ஸ்கிளைம்டுன்னு வரும். ஸோ அடுத்தது டி ஆப்ஷன், மாலா டோல்டு ஹர். அப்போ ஏவா டியான்னு பார்க்கும்போது மேலே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் ஐ ஹாவ் ஆல்ரெடி ரிவைஸ்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாலா டோல்டு ஹர் மதர் தட் ஷி வாஸ் ரிவைசிங் கொடுத்துருக்காங்க. அப்போது டி ஆப்ஷன் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறத வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மாற்றக்கூடாது. ஸோ அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், ஷி ஹேட் ஆல்ரெடி ரிவைஸ்ட். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். தேர்டு கொஸ்டின், ஹீ செட் டு மீ ப்ளீஸ் ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். ஸோ இதோட ஆப்ஷன் பாருங்கள், ஹீ ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். பி ஆப்ஷன், ஹீ ரெக்வஸ்டட் மீ ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். சி ஆப்ஷன், ஹீ ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். டி ஆப்ஷன், ஹீ ரெக்வஸ்டட் மீ டு ப்ளீஸ் ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். ஸோ லாஸ்ட் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் காமிச்சாங்க, டோல்டு, எக்ஸ்கிளைம்டு, அட்வைசர்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் பாருங்கள், இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதனால் ரெக்வஸ்டடுங்கிறது 4 ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சரியான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர், ஹி ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் சார் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் பாருங்கள், ஹி ரெக்வஸ்டட் மீ ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். எப்போதுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் டூ அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வரணும், பட் ஆனால் அதில் இல்லை. சரிங்களா? சி ஆப்ஷன் ஏன் சார் கரெக்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் த புவர் சில்ட்ரன் கொடுத்துருக்கான். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் வெர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டோ அல்லது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்டோ நோ சேஞ்சஸ். சரிங்களா? வெர்பு அப்படியே தான் இருக்கணும். ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு தான். டி ஆப்ஷன் பாருங்கள், ஹி ரெக்வஸ்டட் மீ டு ப்ளீஸ் ஹெல்ப் த புவர் சில்ட்ரன். ப்ளீஸுங்கிற வேர்டு அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு தான். அதனால் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த்து கொஷின் போகலாமா? ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹி செட் டு மீ ஹேவ் யூ ப்ராட் யுவர் அம்பர்லா. ஏ ஆப்ஷன், ஹி ஆஸ்க்டு மீ தட் ஹேவ் யூ ப்ராட் யுவர் அம்பர்லா. பி ஆப்ஷன், ஹி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ ஹேட் ப்ராட் மை அம்பர்லா. சி ஆப்ஷன், he told me that I had brought my umbrella. டி ஆப்ஷன், he exclaimed that I had brought my umbrella. இதில் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். he asked me if I had brought my umbrella. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் சார் மற்றதெல்லாம் ஏங்க சார் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஹேவ் யூ ப்ராட் யூ அம்பர்லா, யுவர் அம்பர்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ஆப்ஷன் பாருங்கள், ஹி ஆஸ்க்டு மீ தட் ஹேவ் யூ ப்ராட் யுவர் அம்பர்லான்னு கொடுத்துருக்கா. இதில் கொஷின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து கன்ஜெக்ஷன் என்ன வரணும், இஃப் தான் வரணும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான், தட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ அது தப்பான ஆன்சர். சி ஆப்ஷன் பாருங்கள், ஹீ டோல்டு மீ தட்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே என்ன கொடுக்கணும், ஆஸ்க்டு தான் கொடுக்கணும். ஆனால் டோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் பாருங்கள், ஆஸ்க்டுன்னு கொடுக்குறாம எக்ஸ்கிளைம்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் சார் வந்து ஏ ஆப்ஷன் தப்பு அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் ஹேவ் வரும்போது WH கொஷின் அப்படின்னா அப்படியே கொடுக்கணும் அந்த வேர்டை. எஸ்ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னா இஃப் அல்லது வெதர் ரெண்டில் எது ஒன்றுமே கொடுப்பாங்க எக்ஸாமில், பார்த்துக்கோங்க. இஃப் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு. ஃபிஃப்த்து கொஷின் போகலாமா? ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், த டீச்சர் செட் டு ஷெல்லி ஒய் ஆர் யூ லாஃபிங். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு. த டீச்சர் ஆஸ்க்டு ஷெல்லி ஒய் ஹி வாஸ் லாஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதான் கரெக்ட். ஏன் சார் மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீச்சர் டோல்டு ஷெல்லி, ஏ ஆப்ஷன், ஒய் ஹி வாஸ் லாஃபிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ரிப்போர்ட்டரில் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், செட் டுக்கு பதிலாக ஆஸ்க்டு தான் கொடுக்கணும். ஆனால் டோல்டுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு தானே. செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன், த டீச்சர் ஆஸ்க்டு ஷெல்லி ஒய் ஹி இஸ் லாஃபிங்.
ஆக்சுவலாக அவங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்தா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் மாற்றணும். ஒய் ஹீ இஸ் லாஃபிங் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ சேம் கொடுத்தா அது தப்பு தான். ஸோ அதனால் பி ஆப்ஷன் தப்பு. டி ஆப்ஷன் பாருங்கள், த டீச்சர் ஆஸ்க்டு ஷெல்லி இஃப் ஹீ வாஸ் லாஃபிங். இந்த இடத்துல எஸ் ஆர் நோ டைப் கொஷின் வந்தால் மட்டும்தான் நம்ம கன்ஜெக்ஷன் இஃப் அல்லது வெதர் கொடுக்கணும். WH கொஷின் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த WH வேர்டையே தூக்கி அப்படியே எழுதணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஃப்ங்கிற ஒரு கன்ஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. த டீச்சர் ஆஸ்க்டு ஷெல்லி ஒய் ஹீ வாஸ் லாஃபிங். மேலே ப்ரெசென்ட் கண்டினியூஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஷன்ஸில் மாற்றிருக்கோம். அதனால் சி ஆப்ஷன் தான் கரெக்டு.